ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் நீங்கள் பார்க்க போகிறது வயிறுக்கும் தொடைக்குமான தொடர்பு. ஃபஸ்ட் ஒன்றில் இருக்கிறது வயிறு வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, தொடையும் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் நார்மலாக இருக்குது. அடுத்தது வயிறு லைட்டாக மேலெலும்புன மாதிரி இருக்குது, சேம் டைம் பேக்கும் கொஞ்சம் பேக்கில் பெருசாக இருக்குது, தையும் பெருசாக தொடையும் பெருசாக வருது. மூணாவதில் வந்து பார்த்திங்கன்னா வயிறு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, ஆனால் வந்து பேக் சைடு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அந்த தையும் அந்த தொடையும் வந்து பெருசாகிடுச்சு. நான்காவதில் வந்து அதே மாதிரி வயிறு மேல் எலும்பின மாதிரி வயிறு இருக்குது, கீழே வந்து பேக் வந்து கீழே இறங்கின மாதிரி இருக்குது, தொடையும் பெருசாக இருக்குது. அஞ்சாவது வந்து ஓ ஷேப்பில் இருக்குது, வயிறு பேக்கு எல்லாம் சேர்த்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரே மாதிரி இருக்குது, முன்னுக்கு பின்னுக்கு ரெண்டும் பெருசாக இருக்குது, அதே நேரம் தொடையும் பெருசாக இருக்குது. சரியா? இப்போ நம்ம இங்கே உடம்போட ஒவ்வொரு பார்ட்ஸையும் நாங்கள் ஏன் அனலைஸ் பண்ணுறோம்ன்றதை வந்து நான் இப்போ அடுத்த எபிசோடில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே.